ஏன் அஸ்ஸாமுக்கு ஏன் பண்ண முடியல அப்படின்னு கேட்கிறாரு ஆசீர்வாதம். அதாவது ஃபர்ஸ்ட் அரவிந்த் சொன்னார் இல்லைங்களா, அந்த டாக்குமெண்ட் கொடுக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டியது இல்லை, அவர் கேட்க போறதும் கிடையாது. ஆனா அதுக்கு அடுத்ததுக்கு பிறகு நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதோ அந்த சமயத்துலதான் இப்ப உங்களுடைய ஃபாதர் மதருடைய பேரு 2003 2004 லிஸ்ட்ல 2005 வரை இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது கம்ப்யூட்டர் பிக்கப் பண்ணிக்கும். அதுல உங்களுக்கு புது டாக்குமெண்ட் கொடுக்க தேவையில்லை. எந்த இடத்துல அது மாதிரி டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டும்னா உங்களுக்கு விடுபட்டு போச்சு இல்லைங்களா, அந்த சமயத்துல அந்த விடுபட்டு போன ரொம்ப சுருக்கமா 2003க்கு பிறகு பிறந்தவர்கள் அப்படின்னா என்னென்னலாம் இப்ப ப்ரொடியூஸ் பண்ணணும்? கார்த்திகை செல்வன் அதுதான் ஆதாரை விட உங்களுக்கு பெஸ்ட். அதான் பிறந்த குழந்தைக்கே இப்ப ஆதார் கொடுத்துட்டாங்களே, ஆதாரை விட உங்களுக்கு வேற பெஸ்ட் டாக்குமெண்ட் வேற ஒன்னும் தேவையே கிடையாது. அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது அரவிந்த் சொன்னார் இல்லைங்களா, ஒரு குடிமகன் மீண்டும் மீண்டும் தான் இந்தியாவோட குடிமகனா இருக்கிறதுக்காக அவங்க ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அரவிந்த். அதாவது 3000-4000 வருடங்களுக்கு முன்பு இருந்து கூட ஒவ்வொரு குடிமகனும் இவன் அது எந்த ஒரு சாம்ராஜ்யமா இருந்தாலும் சரி, அது கிரேக்க நாகரிகமா இருந்தாலும் சரி, யூத நாகரிகமா இருந்தாலும் ஒரு குடிமகன் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். இல்லாட்டினா உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க இந்திய குடிமகனா வேற ஒரு நாட்டோட குடிமகனா அப்படின்னு எத்தனை பேரை கண்டுபிடிச்சீங்கன்னு திரு கனகராஜ் கேட்டாரு. பீகார்ல 35,000 பேர் வெளிநாட்டினர் அப்படின்னா ஒரே ஒருத்தரை கண்டுபிடிச்சிக்கலான்னு கேட்டாரு. அதுதான் அதுக்குரிய அபிடவிட் சுப்ரீம் கோர்ட்ல டிசி பண்ணிருக்காங்க. அது அடுத்த ஹியரிங் ஓபன் ஆகும்போது அவருக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரே ஒரு கேள்வி, சுப்ரீம் கோர்ட்ல எலெக்ஷன் கமிஷன் சப்மிட் பண்ண அபிடவிட்ல இந்த இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் ஃபாரினர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இல்லை. அது யாரையுமே கொடுக்கல. அவருடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல திருப்பி கேள்வி கேட்டாங்க. திரு ஞானேஷ்குமாரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எத்தனை இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் கேட்டாங்க, பதில் இல்லை. சரவணன் நான் பதில் சொல்லிக்கிறேன். சரவணன், அதாவது 3,66,000 பேரை நீங்க செகண்ட் லெவல்ல நீக்குனீங்க, அதுக்குரிய டேட்டாவை நீங்க கொடுங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் கேட்டிருக்காங்க. அதுக்குரிய அபிடவிட் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் ஆயிருக்கு. அடுத்த ஹியரிங்ல ஓபன் ஆகும்போது சரவணன் லாயர் அவருக்கு கண்டிப்பா அதை பத்தி தெரிய வரும். அடுத்ததாக கார்த்திகை செல்வன் நீங்க ஒண்ணு கேட்டீங்க, இந்த கால அவகாசம் போதுமா? இவன் அதான் மழைக்காலம், இந்த மழைக்காலத்துல இது பாசிபிளா அப்படின்றது. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதுல ஒரு சில சிக்கல்கள் இருந்தால் கூட அத ஒரு பூத் லெவல் ஆபீசரால அந்த பூத்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 3 தெரு அல்லது 4 தெரு தான் இருக்க போயிருது. அந்த தெருக்கள்ல உள்ள வீடுகளால அவரால் ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். கிராமமா இருந்தா அந்த ஒரு சின்ன கிராமத்துல அவரால் ஈஸியா போய் அக்சஸ் பண்ண முடியும். ஆக இந்த இடத்துல மழை வந்துருச்சு, அதுவும் 1 மாத காலம் வேற இருக்கிறது, அது 3 தடவை அவர் போய் பார்க்க போகிறார். ஆக இந்த ஒரு மாதிரியான ஒரு குழப்பம் நமக்கு தேவையில்லை. இந்த ப்ராசஸ் பீகார்ல இதே பிரச்சனைகள் இருந்துச்சு. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் பல இடத்துல டாக்குமெண்ட் சரியா இல்லை, ஏன்னா முதல் கட்டத்திலே டாக்குமெண்ட் கேட்டுட்டாங்க. அதனாலதான் ஈவன் யூடியூபர்ஸ் ஈவன் மற்ற சேனல்ஸ் எல்லாம் அதை பத்தி பேசினாங்க. இந்த தடவை எலெக்ஷன் கமிஷன் அதுல இருந்து ஒரு நல்ல பாடத்தை படிச்சு இந்த தடவை ஃபர்ஸ்ட் லெவல்ல நாங்க டாக்குமெண்ட் எதையும் கேட்கவே இல்லை அப்படின்னு இது நம்ம பீகார்ல தவறு செய்து அதுல பாடம் கற்றுக்கொண்டது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறீங்க. இப்ப தமிழ்நாட்டுல அது அல்லது வேறு மாநிலங்கள்ல ரிப்பீட் ஆகாது. இது ஒரு இவால்விங் ப்ராசஸ் கார்த்திகை. இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஏன்னா 2003 2004 75 ஆண்டு காலமாக தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையத்துல ட்ரையல் அண்ட் எரர் சொல்ல முடியுமா? இல்ல, அதாவது டெக்னாலஜி எந்த இடத்துல நான் சென்டென்ஸை நீங்க முடிக்கல அதுக்குள்ள நீங்க பிரேக் பண்ணீங்க. அப்ப 2002 2003 2004 டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளரவே இல்ல. இப்ப டெக்னாலஜி வளர்ந்துச்சுன்னா இன்னும் தவறுகள் குறைஞ்சும் எந்த மிஸ்டேக் இல்லாம தானே வரணும். நீங்க ரிவர்ஸ்ல சொல்றீங்க. சரி பேசலாம். அரசியல் ரீதியா நான் உங்கள்கிட்ட வரேன். பொலிட்டிக்கல் வரேன் சார், பேசலாம். சரவணன், இதை தாண்டி இன்னைக்கு உங்க இந்த பயிற்சி முகாம்ல முதலமைச்சர் சொல்றாரு இதெல்லாம் கவனிக்கணும் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. தாண்டி இன எதிரிகளும் தமிழ் துரோகிகளும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வர்றாங்க அப்படின்னு விமர்சிக்கிறாரு. இந்த விமர்சனங்களை எதை நோக்கி வைக்கிறீங்க? ஒரு தேர்தல் களத்தில் ஒரு எதிர்க்கட்சி கூட்டணி வச்சு வருது அப்படின்னா
அதை வந்து எப்படி அட்ரஸ் பண்றீங்க? இல்ல அதை ஏன் இந்த மாதிரி ஒரு டிஃபைன் பண்ண இப்போ முதல்வர் வந்து இன்னைக்கு ரொம்ப தெளிவாக அந்த கருத்துக்களை வந்து முன் வச்சார். மண் மொழி மானத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா அதை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன எதிரிகளோடு சேர்ந்து இங்கே அரசியல் எதிரிகளும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அவர்கள் வந்து எப்படியாவது மீண்டும் அதிகாரத்தை சுவைத்து விட முடியுமா அப்படின்ற அந்த நப்பாசையில் ஒரு கூட்டணியை சேர்ந்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு யாரை சொல்றீங்க? பாஜக. ஏன் கீழடி விவகாரத்தில் எப்படிப்பட்ட அப்பட்டமான துரோகத்தை செய்தார்கள் அவர்கள். நமக்கு வர வேண்டிய எந்த விதமான ஒரு நிதி பகிர்வையும் கொடுக்கறது கிடையாது. ஜிஎஸ்டியில் பிரச்சனை, எல்லாத்துலேயும் பிரச்சனை.